Hi friends, welcome back to our channel. Videos continuously post பண்ண முடியல. அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. Next time videos continuously post பண்ண ட்ரை பண்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான கார சட்னி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, இஞ்சி, நறுக்கி வைத்த தக்காளி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய். பிறகு வறுத்து வைத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அரைத்து வைத்த தேங்காய் துருவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் காஞ்ச பிறகு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்க்கவும். சேர்த்த பிறகு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கவும். பிறகு தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கவும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை போகும். இப்போ கொஞ்சம் புளி ஆட் பண்ணிட்டு மிக்சியில் ஆல்ரெடி அரைத்து வைத்த தேங்காய் துருவலை சேர்க்கவும். சேர்த்த பிறகு நல்லா வதக்கவும். பிறகு 1 கப் வறுத்த கலக்காய், 1 கப் கடலை, தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். இப்போ கை விடாம 1 நிமிஷம் நல்லா வதக்கவும். வதக்கி வைத்ததை சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைத்து கொள்ளவும். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்கவும். 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கவும். இதெல்லாம் சேர்த்து தாளித்தவுடன் சட்னியில் சேர்க்கவும். சட்னியில் சேர்த்த பிறகு சுவையான கார சட்னி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுவையான கார சட்னியை சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். உங்கள் பொண்ணான நேரத்தில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.